2016 நான் முகநூலுக்கு வந்தேன். முகநூலில் நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன் என்று சொல்லி சொல்லி நமது நண்பர்களிடம் பாராட்டு வாங்குவது என்பது ஆரம்ப காலத்தில் எனக்கும் மிக ஆர்வமாகத்தான் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் நாம் ஏதோ பள்ளி பிள்ளைகளைப் போல நடந்து கொள்வதாக தோன்றியது. பள்ளியில் ஆசிரியர் நமது சிலேட்டில் கொடுக்கின்ற மதிப்பெண்ணை ஓடி வந்து பெற்றோரிடம் காண்பித்து அவர்களின் பாராட்டை பெற விரும்புவது போல நாம் முகநூலை உபயோகித்துக் கொண்டிருக்கிறோமோ என்று தோன்றியது. இந்த சமூகம், நாடு, அரசியல் எல்லாமே நல்லதாக இருந்து ஒரு சுமூகமான சுபிட்சமான வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருந்தால் இதை பற்றிய பேச்சே இல்லை. நாம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டிருக்கலாம். குழந்தைகளாக விளையாடி கொண்டிருக்கலாம். காதலர்களாக எந்நேரமும் காதல் பரபரப்பில் சுழன்று கொண்டிருக்கலாம். ஏதும் செய்யாமல் காலையில் எழுந்து மாலை வரை தூங்கி தூங்கி எழுந்து கொண்டும் இருக்கலாம். எதுவும் தவறில்லை. ஆனால் நம் கண்முன்னால் நடக்கின்ற அவலங்களையும் இந்த அரசியலில் நடக்கின்ற எத்தனையோ தீமைகளையும் அநியாயங்களையும் பம்மாத்துகளையும் அதனால் துயருறும் மக்களையும் பார்த்து நமக்குள் பேசி பேசி பேச்சையே வடிகாலாக கொண்டிருக்கிறோமே, அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. சிறு பிள்ளைகளாகவே காலம் முழுக்க இருக்க முடியுமா? அப்படி இருக்க வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. அதற்கு பதில் தேடும் ஒரு முயற்சியாகவே பெண் தொடங்கப்பட்டது. நீங்கள் எல்லோரும் கையிணைத்து இருக்கிறீர்கள். நான் இப்போது நாம் என்று ஆகியிருக்கிறோம். நாளைய காலம் பெண்களின் காலம். அது ஆண் பெண் இருவருக்குமான பொற்காலமாக இருக்கும். அடுத்த தலைப்பு மனிதாபிமானிகளின் அமைப்பு. கடவுளால் படைக்கப்பட்டோ அல்லது பரிணாம வளர்ச்சியின் விளைவினாலோ மனிதர்கள் தோன்றிவிட்டார்கள். அவர்கள் வாழ அனைத்து வசதிகளையும் வளங்களையும் கொண்டுள்ளது இந்த பூமி. இது ஒரு பொது சொத்து. இங்கு வந்து பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் உரிமை உள்ளது. ஆனால் இங்கு நடப்பது என்ன? 1000 கை கொண்டு பூமியின் அனைத்தையும் அள்ளி பதுக்கி வைத்த பிறகும் ஆசைகள் தீராமல் ஆயுள் முடியும் மட்டும் பணம் சொத்து என்பதாக பேயாய் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள். இந்த பேராசையின் தேவையின்மையை, அபத்தத்தை, தவற்றை சுட்டிக்காட்டி புரிய வைத்து விட்டாலே உலகம் பாதி சரியாகிவிடும். எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் மனித மனங்கள் நிம்மதி அடைந்து விடுவதில்லை. இப்போதெல்லாம் எவரிடம் பேசினாலும் நரகமாக இருக்கிறது இந்த நகர வாழ்க்கை. ஏதேனும் ஒரு கிராமத்தில் சிறு வீட்டில் அக்கம் பக்கத்து மக்களுடன் அண்ணன் தம்பி அக்கா தங்கையாக பேசி பழகி மிக குறைந்த தேவையுடன் எளிய வாழ்க்கையை வாழ்ந்திட ஆசை என்கிறார்கள். ஆனால் இப்போதைய நமது கிராமங்கள் சொர்க்கங்கள் அல்ல. அவை சாதி, வறுமை, அறியாமை, அடிதடி, வெறுப்பு என்ற பல கேடுகள் சூழ இருக்கின்றன. ஒரு நகரவாசியின் சற்றே பரந்த மனதுடன் ஓரளவு வசதியுடன் பசுமை சூழ் கிராம வாழ்க்கை என்பது சொர்க்கம்தான். நாம் நினைத்தால் எதுவும் நடத்தலாம். அதற்கு முதலில் நம்மை எளிமைக்கு தயாராக்கி கொள்ள வேண்டும். பேராசையை விட்டு ஒழிக்க வேண்டும். சுயநலமின்றி பொதுநலம் பேண நினைக்கும் பெண் அமைப்பின் பிரதிநிதிகள் நாம் என்பதில் நிறைந்த திருப்தியை நாம் ஒவ்வொருவரும் கொள்ள வேண்டும். நாம் செல்லும் ஒவ்வொரு இடத்திலும் தயக்கமின்றி நமது பெண் அமைப்பு பற்றி பேச வேண்டும். மிகச்சிறந்த மனிதாபிமானிகள் என்பதை பெண் அமைப்பின் ஒவ்வொருவரும் வாழ்வில் நிரூபிக்க வேண்டும். நன்றி.